அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வளர்க்குற கோழி குஞ்சுக்கு எப்படி ப்ரூடிங் போடலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ரூடிங் போட்டு ஒரு பேட்ச் நல்லா எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கோழி பக்கம் நம்ம லாஸ்ட் டைம் எக் வச்சு அதுலேருந்து எடுத்தோம். அதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டதில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் நம்ம நிறையா கோழி குஞ்சு எடுத்திருந்தோம். ஸோ அது எந்தமாரி ப்ரூடிங் போட்டோம், இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு புது பேட்ச் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அதையும் நம்ம ப்ரூடிங் போட போகிறோம். அந்த ப்ரூடிங் செட்டப் எப்படி போட போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ரூடிங் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்க்கோழி இல்லை, நம்ம இன்குபேட்டரில் அவயம் வைக்கிறோம் அப்படின்னும்போது, இன்குபேட்டரில் தான் நம்ம குஞ்சு பொரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு கண்டிப்பாக ப்ரூடிங் செட்டப் போட்டு தான் ஆகணும். ப்ரூடிங்னா எந்தமாரி அப்படின்னா, ஒரு 32லேருந்து 35 டிகிரி அதுக்கான டெம்பரேச்சர் கொடுக்கணும். தாய்க்கோழி இருந்தாலும் அதுதான் கொடுக்கும். நம்ம அதை செயற்கையாக நம்ம கொடுக்கறது தான் அந்த ப்ரூடிங் செட்டப். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி விதமாக ப்ரூடிங் போடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு நம்ம பிறந்த கோழி குஞ்சுக்கு இந்த ப்ரூடிங் செட்டப் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இந்த ப்ரூடிங் போடுறதுனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று கோழி நல்லா வளரும், அந்த கோழி குறுகி நிற்கிறது அந்தமாரி இஷ்யூலாம் எதுவுமே வராது. கோழியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா கோழிக்கு எந்த ஒரு நோய் எதுவுமே வராது. இந்த கோழி பேன்லேருந்து வர நோயோ அந்த மாதிரி நோய் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் போடும்போது கண்டிப்பாக வராது. இன்னொன்று நல்ல சாப்பாடு தண்ணி தீனி எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நல்லபடியாக எடுக்கும். ப்ரூடிங்கில் போடுற கோழி பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணி தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப் போடுறதுல இருக்கிற யூசஸ். இந்த ப்ரூடிங் செட்டப் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கோழி குஞ்சு வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ரூடிங் செட்டப் நீங்கள் ஒழுங்காக போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பண்ணையை விரிவுபடுத்த முடியும். உங்ககிட்ட இருந்து நல்லபடியாக சிக்ஸ் எடுத்து ஹேட்ச் பண்ணி நல்ல ஒரு தாய்க்கோழியாக நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ரூடிங் செட்டப் எப்படி போடுறது பார்க்கலாம். இதுதான் என்னோடய ப்ரூடிங் செட்டப்பு. இது நம்ம இது எப்படி போடலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கூண்டில் தான் இப்போ நம்ம ப்ரூடிங் செட்டப் போட போகிறோம். இதில் தான் நம்ம முன்னாடி பேட்ச்சு பார்த்திங்கன்னா ப்ரூடிங் போட்டு எடுத்தது. அதே கேஜ் தான் இப்போ ப்ரூடிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா, அது தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக இருக்கும். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 4.5 அடி இருக்கும். அது 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே அந்த குண்டு பல்பு அதுக்கு தேவையான ஹீட் கொடுக்கறதுக்காக பல்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம போன வாட்டி போடும்போது இந்த அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ புதுசாக தான் இந்த அட்டாச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் தான் வாங்கினோம். இது ஒரு 40 ரூபான்னு. இது போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் கண்ணாபின்னான்னு ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு இடமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 பல்புலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதை உள்ள கோழி குஞ்சு விடுவோம். இது கோழி குஞ்சு விட்டுட்டு நம்ம அதுக்கு என்ன மாதிரி தண்ணி கொடுக்குறோன்றது செட்டப் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ரூடிங் செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளாரையே நம்ம பல்பு போட்டாச்சு. இந்த 2 பார்ட்டிஷனுமே பார்த்திங்கன்னா உள்ளார பல்பு போட்டாச்சு. இப்போ இனிமேல் இதில் நம்ம ஹேட்ச் ஆன சிக்ஸை எல்லாத்தையுமே இதில் விட வேண்டியது தான். 2 பார்ட்டிஷன் இருக்கிறதுனால நம்ம ஒன்றில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிறுவடை கோழியும், இன்னொரு பார்ட்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேன்சி கோழி கொஞ்சம் பொரிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா 2வது பார்ட்டிஷன்லேயும் தான் விட போகிறோம். இப்போ வாங்க நம்ம கூட இந்த சிக்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட அந்த சிக்ஸையும் காட்டுறேன். நான் ஒன்றும் எண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சிக்ஸு. இதில் தான் இப்போ உள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருந்த சிறுவோட சிக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றியாச்சு. அது கூடயே கொஞ்சம் ஃபேன்சி சிக்கியும் பார்த்திங்கன்னா 2வது பார்ட்டிஷனில் நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றிருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 25-25லேருந்து 35 சிக்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு சாப்பாடு வைக்க போகிறோம். இப்போ ப்ரீ ஸ்டார்டர் தான் கொடுக்க போகிறோம். நம்ம 2த்துக்குமே இப்போ ப்ரீ ஸ்டார்டர் கலந்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கான ப்ரூடிங் செட்டப் போட்டாச்சு. இப்போ இந்த ப்ரூடிங் செட்டப் நம்ம வெளியே வைக்கிறதுன்றதுனால நிறைய காற்றடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாக்கு போட்டு அந்த சாக்கை கட் பண்ணி 4 சைட்லையும் கவர் பண்ணிவிடும். ஸோ அப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளிலேருந்து குளுமையான காற்றுலாம் எதுவும் அடிக்காது. இதனால் கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாகவும் அதுக்கு தேவையான அந்த ஹீட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே இருக்கும். இந்த கோழி குஞ்சு வளர்ப்பில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது. நிறைய பேருக்கு பிரச்சனையே பார்த்திங்கன்னா கோழி உருவாயிடும், ஆனால் எதுக்காக செத்து போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான எனக்கு தெரிஞ்ச நான் சில வழியும் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியமான சிக்ஸ் எடுக்கலாம். நான் என்னோடய மந்த் ஓல்டு சிக்ஸ் எல்லாமே தனியாக மாற்றி வச்சுருக்கேன். நான் அதையும் இது கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இளங்குஞ்சு எப்படி நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்னா,
முதல்ல கோழி பொரிச்சதுலேருந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா அதோட வயிற்றில் இருக்கிற மஞ்சக்கரு வந்து கரையாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது அதான், அந்த மஞ்சக்கரு கரையாமல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை தண்ணி இல்லை அந்த அந்த பனங்கல்கண்டு இல்லை வெல்லம் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கலந்து தொடர்ந்து ஒரு 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி குஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 நாள் என்ன ஆனாலும் சரி அந்த சர்க்கரை தண்ணி அதுதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கான ரொட்டீன், அதாவது 1 மந்த் ஓல்டு சிக்கா வர வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா லிக்சன் பவுடர், டெட்ராசைக்ளின், விமரால், லிவர் டானிக், இந்த 4 விஷயந்தான். இந்த 4 விஷயத்தை தான் நான் வந்து சுடு தண்ணி கோழிக்கு கலந்து கொடுக்குறேன். 2 நாளைக்கு ஒரு தடவைன்ற மாதிரி வாரத்துக்கு இந்த 4 ஐட்டத்தையும் 2 நாளுக்கு ஒரு தடவை கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோழிக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் எல்லாமே அதிகமாக இருக்கும். கோழிக்கான எந்த டேமேஜும் இருக்காது. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா மந்த் ஓல்டு வரைக்கும் நீங்கள் கோழியை நல்லபடியாக வளர்த்து எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கான பெரியசான லாஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கிறது தான் என்னோடய லாஸ்ட் பேட்சோட சிக்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கோழி வரைக்கும் லாஸ்ட் பேட்ச் பொரிச்சுது. அதில் எனக்கு ஒன்றும் கூட டேமேஜ் ஆகலை. கிட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்ட்டிஷன்லேயும் 6 கோழின்ற மாதிரி பிரித்து விட்ருக்கேன். இது எல்லாமே அந்த மாதிரி லிக்சன் பவுடரு, லிவர் டானிக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து வளர்த்ததுனால எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. சிக்ஸும் பார்த்திங்கன்னா செம ஆக்டிவாக இருக்கும். இதுக்கு என்னால் சாப்பாடு வைக்கவே போக முடியாது. ஜஸ்ட்டு கை எடுத்துகிட்டு போனாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது சிக்ஸ் எல்லாமே. கீழேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 பார்ட்டிஷனில் இருக்குது. மொத்தம் ஒரு 7 பார்ட்டிஷனில் 6 சிக்ஸுன்ற மாரி விட்ருக்கேன் வச்சிங்களேன். 6 மினிமம் 6 சிக்ஸுன்ற மாரி விட்ருக்கேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் பேட்ச்சு. இது எல்லாமே 1 மந்த் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 45 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ கை எடுத்துகிட்டு போனாலே அந்தளவுக்கு கொத்தும். நான் பார்த்திங்கன்னா என்னோடய நேம் குமரன். நான் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கோழி, முயல், அப்புறம் வான்கோழி, வாத்து, அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் செட்டப்பில் விரால் மீன் வச்சுருக்கேன், நாட்டு விரால் வச்சுருக்கேன். இது எல்லாமே கடந்த ஒரு வருட காலங்களாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்து இல்லை நிறைய பேரோட சஜஷன்லாம் கேட்டு தான் நான் என்னோடய ஃபார்மை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது பண்ணை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது என்னோடய ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.